ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு அருமையான சூப்பரான நிரந்தரமான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 53 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை, தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம், வேளாண்மை துறை, நகராட்சித்துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் துறை, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம், சுற்றுலாத்துறை, தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம் உட்பட எக்கச்சக்கமான துறைகளில் பல்வேறு விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாபு தான். ஸோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் மூலமாகத்தான் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். ஆஃப்லைன்லாம் கிடையாது. விண்ணப்பிக்க மிக மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலைன்னா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்லாம் கால்பர் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த துறைகளில் என்னென்ன போஸ்டிங் கால்பர் பண்ணியிருக்காங்க, எத்தனை வேகன்சி கொடுத்துருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பது எப்படி போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு, இளநிலை உதவியாளர், ஜூனியர் அசிஸ்டன்ட், அருமையான போஸ்டிங், இளநிலை உதவியாளர், உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு, 73 கடிதங்கள் கொடுத்துருக்குறாங்க. பண்டக காப்பாளர் ஒரு போஸ்ட்டு. எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தடய அறிவியல். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா கால்நடை பராமரிப்பு துறையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறையில் புள்ளியியல் ஆய்வாளர், சூப்பரான போஸ்டிங்க. புள்ளியியல் ஆய்வாளர் கால்நடை பராமரிப்புத்துறை 10 காலிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகம். இதில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் அமைப்பியல் 5 காலிடங்கள். சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் உதவி பொறியாளர் அமைப்பியல் ஒரு காலிடம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா வேளாண்மை துறையில் வேளாண் அலுவலர் விரிவாக்கம் 32 காலிடங்கள் கொடுத்துருக்குறாங்க. நகர் மற்றும் ஊரமைப்பு. இதில் பார்த்தீங்கன்னா கட்டட வடிவமைப்பு உதவியாளர், திட்டமிடல் உதவியாளர் 3 காலிடங்கள். தொழிற்சாலை பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் உதவி இயக்குனர் 4 காலிடங்கள். நீர்வளத்துறையில் உதவி பொறியாளர் அமைப்பியல் 115 காலிடங்கள் நீர்வளத்துறையில். பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் அமைப்பியல் 45 காலிடங்கள். நெடுஞ்சாலைத்துறையில் உதவி பொறியாளர் 3 காலிடங்கள். பொதுப்பணித்துறையில் உதவி பொறியாளர் மின்னியல்
67 காலிடங்கள். இந்து சமய அறநிலையத்துறை இதில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மின்னியல் 13 காலிடங்கள். உதவி பொறியாளர் தொழிற்சாலை தொழில் மற்றும் வணிகம் 1 காலிடம். உதவி நிலத்தியலாளர் வேளாண்மை பொறியியல் துறை 1 காலிடம். நிலத்தியல் மற்றும் சுரங்கம் உதவி நிலத்தியலாளர் 5 காலிடம். நீர்வளம் இதில் பார்த்தீங்கன்னா உதவி நிலத்தியலாளர் 14 காலிடங்கள். ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் இதில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் 18 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க ஊரக வளர்ச்சித்துறையில். தொழில் மற்றும் வணிகம் வேதியியலாளர் 1. மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் மருந்து ஆய்வாளர் 15 காலிடங்கள். பொதுப்பணித்துறையில் இளநிலை கட்டட வடிவமைப்பாளர் 5 காலிடங்கள். தமிழ்நாடு நகர்ப்புற நிதி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டுக் கழகம் இதில் பார்த்தீங்கன்னா இளநிலை மேலாளர் நிதி மற்றும் கணக்குகள் 4 காலிடங்கள். அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா காப்பாட்சியர் வேதியியல் பாதுகாப்பு அருங்காட்சியகம் பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனு 15 காலிடங்கள். மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி உதவியாளர் 5 காலிடம். கால்நடை பராமரிப்பு துறையில் புள்ளியியல் ஆய்வாளர் 10 காலிடம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் இதில் பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் அமைப்பியல் 5 காலிடம். தமிழ்நாடு சிறு தொழில் வளர்ச்சி கழகம் உதவி மேலாளர் 15 காலிடங்கள். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் உதவி பொறியாளர் அமைப்பியல் 14 காலிடங்கள். மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் இளநிலை பகுப்பாய்வாளர் 5 காலிடம். சட்டம் மொழிபெயர்ப்பாளர் 3 காலிடம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா காப்பகம் மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி உதவி நூலகர் 1. நூலக உதவியாளர் நிலை 1. நூலக உதவியாளர் நிலை 1 2 காலிடம். தொழிலாளர் துறையில் நூலக நிலை 1 1 காலிடம். தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் தொழில்நுட்ப நிர்வாகி இயந்திரவியல் 13 காலிடங்கள். செயல் அளவையர் 1. செயல் நிலத்தியலாளர் 1. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் துணை மேலாளர் அமைப்பு 2. துணை மேலாளர் பால் பண்ணை 23 காலிடங்கள். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் செயலக அலுவலர் சட்டம் 1. மீன் மற்றும் மீனவர் நலம் கடல் முதலாள் 1 காலிடம். தொழில் மற்றும் வணிகத்துறையில் இளநிலை வேதியியலாளர் 6 காலிடம். தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையம் துணை மேலாளர் தர நிர்ணயம் 12 காலிடங்கள். தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் நிறுவனத்தில் நுண்கதிர் ஆய்வாளர் 2. சிசிஆர் இயக்குபவர் 4. அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா 6 காலிடம் வந்து கொடுத்துருக்காங்க. உதவி காப்பாட்சியர் விலங்கியல், உதவி காப்பாட்சியர் தேசிய கலைக்கூடம், உதவி காப்பாட்சியர் தொல்லியல், உதவி காப்பாட்சியர் தாவரவியல், உதவி காப்பாட்சியர் மானுடவியல், உதவி காப்பாட்சியர் புதுக்கோட்டை அருங்காட்சியகம். இதில் ஒரு இது கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கியூரேட்டர் ஆர்கியாலஜி போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா 1848. டிபார்ட்மெண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மியூசியம். கேட்டுங்களா? அசிஸ்டன்ட் கியூரேட்டர் புதுக்கோட்டை கவர்மெண்ட் மியூசியம்
போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3369 மியூசியம். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரிவைஸ்டு நில். ரைட்டுங்களா? மூணு 6 ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தா பார்த்தீங்கன்னா 1848 போஸ்ட் கோடு 1848. இதுவும் பார்த்தீங்கன்னா நில்லுன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. சுற்றுலாத்துறையில் பார்த்தீங்கன்னா உதவி சுற்றுலா அலுவலர் நிலை 2 23 காலிடங்கள். தொழில் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரம் வேதியியலாளர் 1. குடும்ப நலம் வட்டார சுகாதார புள்ளியியலாளர் 56 காலிடங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்டக காப்பாளர் துறை பார்த்தீங்கன்னா தடய அறிவியல் 1. தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனம். இதில் பார்த்தீங்கன்னா உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு இளநிலை உதவியாளர் 73 காலிடங்கள். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ அதுக்கடுத்து நம்ம வயது வரம்பு பார்க்கலாம். பிற வகுப்பினர் உச்ச வயது வரம்பு இந்த வரிசை எண் 1 முதல் 15 வரை பார்த்தீங்கன்னா 32 வயது வந்து கொடுத்துருக்காங்க. 16வது போஸ்ட்டு உதவி பொறியாளர் தொழிற்சாலை போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 1900 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வரிசை எண் 17 முதல் வரிசை எண் 49 வரை உள்ள பதவிகளுக்கு உச்ச வயது வரம்பு 32. பிற வகுப்பினருக்கு. ரைட்டுங்களா? வேதியியலாளர் 33, கடல் முதலாள் நூலக நிலை 1 37, வேளாண் அலுவலர் விரிவாக்கம் 32. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி. இதற்கு பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ரைட்டுங்களா? இறுதியாக பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் போஸ்ட் கோடு பார்த்தீங்கன்னா 3368. இதற்கு பார்த்தீங்கன்னா பிசி ஓபிசிஎம் பிசிஎம் எம்பிசி டிசி 34, எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு 37. அதுக்கடுத்து நம்ம எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர். ரைட்டுங்களா? ஆர்கிடெக்சரல் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் மாஸ்டர் ஆஃப் டவுன் பிளானிங் ஆர் இட்ஸ் ஈக்வலன்ட் ஆர் அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் தி இன்ஸ்டியூட் ஆஃப் டவுன் பிளானர் ஆஃப் இந்தியா ஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் இந்தியா ஆர் a degree in civil engineering or degree in architecture or AMI civil. assistant curator archaeology. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம உதவி காப்பாட்சியர் தொல்லியல் சமஸ்கிருத பட்டப்படிப்புடன் திராவிட மொழிகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு பற்றிய அறிவு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது தொல்லியலில் பட்டப்படிப்பு சமஸ்கிருத பணி அறிவுடன் சமஸ்கிருதத்தில் உயர்தகுதி மற்றும் திராவிட மொழிகள் மற்றும் எழுத்துகள் மற்றும் பண்டைய இந்திய வரலாறு ஆகியவற்றில் அறிவு
மேற்படி கல்வி தகுதியுடன் கூடிய தேர்வர்கள் இல்லாத பட்சத்தில் வரலாறு பட்டத்துடன் சமஸ்கிருத பணி அறிவு பெற்ற தேர்வர்கள் கருதப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. சமஸ்கிருதத்தில் உயர் தகுதி பெற்றோர்களுக்கு முன்னுரிமை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. உதவி காப்பாற்று மானுடவியல், விலங்கியல் அல்லது மானுடவியலில் இளநிலை பட்டம். ரைட்டுங்களா? விலங்கியல் பட்டப்படிப்பு பெற்ற தேர்வுகளில் மானுடவியலில் பட்டயப்படிப்பு பெற்றிருக்கும் தேர்வர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதவி காப்பாற்றல் விலங்கியல், இளநிலை அறிவியலில் விலங்கியல் பாடத்துடன் தாவரவியல் அல்லது வேதியியல் அல்லது நிலத்தியல் பாடத்தினை துணை பாடமாக கொண்ட பட்டம் பெற்றிருக்கணும். உதவி காப்பாற்று தாவரவியல் பாடத்துடன் விலங்கியல் அல்லது வேதியியல் அல்லது நிலத்தியல் பாடத்தினை துணை பாடமாக கொண்ட இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது நிலத்தியல் பாடத்துடன் தாவரவியல் அல்லது விலங்கியல் அல்லது வேதியியல் பாடத்தினை துணை பாடமாக கொண்ட இளநிலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். உதவி காப்பாற்று தேசிய கலைக்கூடம் இளங்கலை வரலாறு பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். மற்றவர்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் கவின்கலை பட்டய படிப்புடன் கலை வரலாறு பற்றி அறிவு பெற்றுள்ள தேர்வர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதவி காப்பாற்றர் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம் கொடுத்துருக்காங்க. உதவி இயக்குனர் இயந்திரவியல் அல்லது மின்னியல் அல்லது வேதி பொறியியல் அல்லது துணிநூல் தொழில்நுட்பம் அல்லது தொழில் பொறியியல் அல்லது உற்பத்தி பொறியியலில் பட்டம். உதவி பொறியாளர் அமைப்பியல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அமைப்பியல் அல்லது அமைப்பியல் மற்றும் வடிவமைப்பு பொறியியலில் இளநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமைப்பியல் கிளையின் கீழ் உள்ள நிறுவன தேர்வின் பிரிவுகள் ஆ மற்றும் ஆவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றவை சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு திட்டத்தில் அல்லது மாநில அரசு திட்டத்தில் ஒரு வருட தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளர் அமைப்பியல். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அமைப்பியல் அல்லது அமைப்பியல் மற்றும் வடிவமைப்பு பொறியியலில் இளநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமைப்பியல் கிளையின் கீழ் உள்ள நிறுவன தேர்வின் பிரிவுகள் ஆ மற்றும் ஆவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றவைகள் சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு திட்டத்தில் அல்லது மாநில அரசு திட்டத்தில் ஒரு வருட தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. உதவி பொறியாளர் அமைப்பியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமைப்பியல் கிளையின் கீழ் உள்ள நிறுவன தேர்வின் பிரிவுகள் ஆ மற்றும் ஆவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றவர்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு திட்டத்தில் அல்லது மாநில அரசு திட்டத்தில் ஒரு வருட தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதவி பொறியாளர் அமைப்பியல். தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பியலில் இளநிலை பட்டம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். உதவி பொறியாளர் அமைப்பியலில் இளநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். உதவி பொறியாளர் அமைப்பியலில் இளநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். உதவி பொறியாளர் அமைப்பியல் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தினால் வழங்கப்படும் அமைப்பியலில் இளநிலை பொறியியல் தொழில்நுட்பத்தில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். உதவி பொறியாளர் இளநிலை பொறியியலில் அமைப்பியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமைப்பியல் கிளையின் கீழ் உள்ள நிறுவன தேர்வின் பிரிவுகள் ஆ மற்றும் ஆவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றும் ஓராண்டுக்கு குறையாமல் நில அளவியல் செய்முறை பயிற்சி பெற்றதற்கான ஆதாரம் சமர்ப்பிக்க வேண்டும். மற்றவை சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு திட்டத்தில் அல்லது மாநில அரசு திட்டத்தில் ஒரு வருட தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதவி பொறியாளர் மின்னியல், மின் பொறியியல் அல்லது மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது பொறியியல் நிறுவன தேர்வில் மின்னணு பொறியியல் பாடத்தில் பிரிவுகள் ஆ மற்றும் ஆவில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மற்றவர்கள் சமமாக இருக்கும் பட்சத்தில் இந்திய அரசு திட்டத்தில் அல்லது மாநில அரசு திட்டத்தில் ஒரு சிறப்பு தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். உதவி பொறியாளர் மின்னியல் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தால் வழங்கப்படும் இளநிலை பொறியியல் தொழில்நுட்பத்தில் மின் பொறியியல் அல்லது மின்னணு மற்றும் தொலைத்தொடர்பு பொறியியல் அல்லது மின் மற்றும் மின்னணு பொறியியல் அல்லது அதற்கு இணையான பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். உதவி பொறியாளர் தொழிற்சாலை இளநிலை பொறியியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அல்லது அமைப்பியல் மற்றும் கட்டட வடிவமைப்பியல் பொறியியல் பட்ட படிப்பினை தவிர ஏதேனும் ஒரு துறையில் இளநிலை தொழில்நுட்பத்தில் பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பட்டம் பெற்றிருக்க வேண்டும். உதவி நிலத்தியலாளர் முதுநிலை நிலத்தியல் பட்டம். உதவி நிலத்தியலாளர் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில் முதுநிலை அறிவியலில் நிலத்தியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்கணும். கேட்டிங்களா? உதவி நிலத்தியலாளர் இதற்கும் பார்த்தீங்கன்னா நிலத்தியல் அல்லது பயன்பாட்டு நிலத்தியல் அல்லது நீர் நிலத்தியல் தொழில்நுட்பம் பாடத்தில் முதுநிலை அறிவியலில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். உதவி சுற்றுலா அலுவலர் நிலை 2 பயணம் மற்றும் சுற்றுலா இளநிலை பட்டப்படிப்பு அல்லது ஏதேனும் ஒரு இளநிலை பட்டப்படிப்புடன் சுற்றுலாவில் பட்டய படிப்பு தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தால் வழங்கப்பட்ட
கணினி தானியங்கு படிப்பு சான்றிதழ் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி மற்றும் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் புலமை, அதாவது 10ஆம் அல்லது 12ஆம் வகுப்பில் இரண்டையும் ஒரு பாடமாக பயின்றிருக்க வேண்டும். வேதியியலாளர் வேதியியல் அல்லது வேதியியல் தொழில்நுட்பம் அல்லது தொழில் வேதியியல் பாடத்தில் முதுநிலை அறிவியல் பாடத்தில் முதல் அல்லது 2ஆம் வகுப்பில் தேர்ச்சி அல்லது இந்திய ரசாயன நிறுவனம் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கெமிஸ்ட் இந்தியா தேர்வின் மூலம் பெற்ற இணை பட்டயப்படிப்பு மற்றும் தூய வேதியியல் அல்லது பயன்பாட்டு வேதியியல் அல்லது பகுப்பாய்வு வேதியியல் 2 ஆண்டு காலத்திற்கு குறையாத ஆராய்ச்சி அனுபவம். வேதியியலாளர் வேதியியலை முதன்மையாக கொண்ட இளநிலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இளநிலை வேதியியலாளர் வேதியியல் துறையில் ஏதேனும் ஒரு பிரிவில் முதல் அல்லது 2ஆம் வகுப்பு முதுநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது இந்திய ரசாயன நிறுவனம் தேர்வின் மூலம் பெற்ற இணைய பட்டய படிப்பு. இதர கூடுதல் தகுதியும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. காப்பாட்சியர் வேதியியல் பாதுகாப்பு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வேதியியலை முதன்மை பாடமாக மின்னணு வேதியியலை சிறப்பு பாடமாக கொண்ட முதுநிலை அறிவியல் பட்டம் அல்லது வேதி பொறியியலில் முதுநிலை தொழில்நுட்ப பட்டம் அல்லது முதுநிலை பொறியியலில் வேதியியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் அறிவியல் வெளியீட்டுடன் கூடிய ஆய்வு அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி அறிவினை கூடுதலாக பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். காப்பாட்சியர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு பாடப்பிரிவுள்ள முதுநிலை பட்டம் அல்லது ஹானஸ் பட்டம் விலங்கியல், தாவரவியல், நிலத்தியல், மானுடவியல், இந்திய தொல்லியல், சமஸ்கிருதம், வரலாறு, வேதியியல். துணை மேலாளர் அமைப்பு. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளநிலை பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் கணினி அறிவியல், இளநிலை தொழில்நுட்பவியல் தகவல் தொழில்நுட்பம் கணினி அறிவியல், முதுநிலை கணினி பயன்பாட்டியல் MCA, முதுநிலை கணினி அறிவியல் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். துணை மேலாளர் பால் பண்ணை. ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டத்துடன் IDD, NDD அல்லது பால் அறிவியலில் முதுநிலை பட்டம் அல்லது இளநிலை தொழில்நுட்பவியலில் உணவு தொழில்நுட்பம், பால் தொழில்நுட்பம், உணவு பதப்படுத்தலில் தொழில்நுட்ப பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். துணை மேலாளர் தர நிர்ணயம் பால் அறிவியல், பால் வேதியியல், வேதியியல், உயிர் வேதியியல், தொழில்நுட்பம், நுண்ணுயிரியலில் முதுநிலை பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். மருந்து ஆய்வாளர் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தால் அல்லது கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட மருந்தியல் அல்லது மருந்தாக்க அறிவியல் அல்லது மருத்துவத்துடன் மருந்தியலில் சிறப்புத்துவம் அல்லது நுண்ணுயிரியலில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். கடல் முதலால். ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்திய பொறியியலில் பட்டம் அல்லது தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி வாரியத்தால் வழங்கப்பட்ட இயந்திர எண்ணெய் உந்துவியலில் முதுநிலை பட்டய படிப்பு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி வாரியத்தால் அளிக்கப்படும் இயந்திர பொறியியலில் பட்டய படிப்பு பெற்றிருக்க வேண்டும் மற்றும் ஏதேனும் ஒரு பட்டறையில் அல்லது டீசல் இயந்திரங்களை கையாளுவதில் 2 ஆண்டு காலத்திற்கு குறையாத அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. இளநிலை பகுப்பாய்வாளர் மருந்தகம் அல்லது வேதியியல் அல்லது மருந்தாக்க வேதியியலில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். மருந்து பகுப்பாய்வில் குறைந்தபட்சம் 2 ஆண்டு காலத்துக்கு முன் அனுபவம் இருக்கணும். இளநிலை கட்டட வடிவமைப்பாளர். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தால் வழங்கப்பட்ட கட்டட வடிவமைப்பில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கட்டட வடிவமைப்பு கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் சபையில் பதிவு செய்யப்பட்ட உறுப்பினராக இருத்தல் வேண்டும். நூலக நிலை 1. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது இந்திய உயர்கல்வி ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்தால் வழங்கப்பட்ட பட்டம் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு அல்லது இந்திய உயர்கல்வி ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட நூலக அறிவியல் பட்டம். உதவி நூலகர் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். நூலக அறிவியலில் பட்டப்படிப்பு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். நூலக உதவியாளர் நிலை 1 பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். நூலக அறிவியலில் பட்டப்படிப்பு கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். ஆராய்ச்சி உதவியாளர் பொருளியல் அல்லது அளவை பொருளியல் அல்லது புள்ளியியல் அல்லது வணிக நிர்வாகம் அல்லது கணிதவியல் அல்லது சமூக பணி அல்லது சமூகவியல் அல்லது மானுடவியல் அல்லது வேளாண்மை பொருளியல் அல்லது பொது நிர்வாகத்தில் கட்டாயம் முதுநிலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். புள்ளியியல் ஆய்வாளர் ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவனத்தால் வழங்கப்பட்ட புள்ளியியல் அல்லது கணிதவியல் பாடத்தினை முதன்மை பாடமாக கொண்டு பட்டம் கட்டாயம் பெற்றிருக்கணும். வட்டார சுகாதார புள்ளியியலாளர் கேட்டுங்களா, புள்ளியியல் அல்லது கணிதவியல் அல்லது பொருளியல் பாடத்தில் பட்டம். பண்டக காப்பாளர்
இயற்பியல் அல்லது வேதியியல் பட்டம் மற்றும் பண்டக காப்பலரக புகழ்பெற்ற நிறுவனம் அல்லது அரசு நிறுவனத்தில் 3 ஆண்டு காலத்திற்கு குறையாத முன் அனுபவம் இருக்கணும். மொழிபெயர்ப்பாளர் பார்த்தீங்கன்னா சட்டக்கல்வியில் பட்டம் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். செயலக அலுவலர் சட்டம் பிஎல் முடிச்சிருக்கணும். இளநிலை மேலாளர் நிதி மற்றும் கணக்குகள் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் இந்திய பட்டய கணக்கு நிறுவனம் இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தால் நடத்தப்படும் இடைநிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உதவி மேலாளர் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஜிடிசிஏ. தொழில்நுட்ப நிர்வாகி இயந்திரவியல். இளநிலை பொறியியல் தொழில்நுட்பத்தில் இயந்திரவியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். செயல் அளவியர். இளநிலை பொறியியல் தொழில்நுட்பத்தில் அமைப்பியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். செயல் நிலத்தியலாளர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தால் வழங்கப்பட்ட நிலத்தியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். நுண்கதிர் ஆய்வாளர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தால் வழங்கப்பட்ட வேதியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சிசிஆர் இயக்குபவர் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழக நிறுவனத்தால் வழங்கப்பட்ட இளநிலை பொறியியல் தொழில்நுட்பத்தில் வேதி பொறியியல் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். உதவி மேலாளர் சேமிப்பு கிடங்கு இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டன்ட் இளநிலையில் வேளாண்மை பட்டம் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்ட வேதியியல் தாவரவியல் அல்லது விலங்கியலை முதன்மை பாடமாகவோ அல்லது துணை பாடமாகவோ படித்து பட்டம் பெற்றிருக்க வேண்டும். ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அதற்கான தேர்வு திட்டம் கொடுத்துருக்காங்க. மொழிபெயர்ப்பாளர் அல்லாத பதவிகளுக்கான தேர்வு திட்டம் கேட்டுங்களா. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் பதவிக்கான தேர்வு திட்டம் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக தேர்வு கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேர்வு கட்டணம் 100 ரூபா தான் கொடுத்துருக்குறாங்க. தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா அரியலூர், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், சிதம்பரம், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், நாகர்கோவில், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், நாமக்கல், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, சேலம், காரைக்குடி, தென்காசி, தஞ்சாவூர், நீலகிரி, தேனி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருப்பூர், வேலூர், விழுப்புரம், விருதுநகர். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க பார்த்தீங்கன்னா மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலாம், மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/8/2024. விண்ணப்பத்தை திருத்தம் செய்வதற்கான காலம் கொடுத்துருக்காங்க. 28/8/2024 முதல் 30/8/2024 வரை நீங்கள் விண்ணப்பத்தை திருத்தம் செஞ்சுக்கலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் கொடுத்துருக்குறாங்க. தாள் 1 பார்த்தீங்கன்னா 26/10/2024 கொடுத்துருக்குறாங்க. தாள் 2 பார்த்தீங்கன்னா 14/10/2024 முதல் 23/10/2024 வரை கொடுத்துருக்காங்க. 19/10/2024 மற்றும் 20/10/2024 நீங்களாக. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.